ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் வெல்கம் டு Rjcornor. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ட்ரை பெப்பர் சிக்கன். வழக்கமாக பெப்பர் சிக்கன் பண்ணுறது இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது எப்படி பண்ணுறது பார்க்குறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸை படிச்சுட்டு வந்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு சூப்பர் ஆர்ஜி நீங்கள் வேறு லெவல் சொல்லியிருக்காங்க ஹைரோலா, தேங்க்யூ. அடுத்து சூப்பர் ஐடியா ஆர்ஜின்னு சொல்லியிருக்காங்க சிபுரோஸ், தேங்க்யூ சிபுரோஸ். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பெப்பர் சிக்கனுக்கு தேவையான மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விதை, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இதெல்லாமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வரமிளகாவையும் குருமிளகையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். இது நல்லா வறுத்துட்டு ஆற விட்டு பொடிச்சிட்டு வந்துடலாம். இனி ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் 3 பெரிய வெங்காயத்தை இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்கணும். நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு தான் 3 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். உங்களோடது குவான்டிட்டி கூடவோ குறைவோ செஞ்சால் அதோட வெங்காயத்தோட அளவையும் நீங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம், ஏன்னா நம்ம எடுத்ததுமே அது கலர் சேஞ்ச் ஆயிரும். இனி இந்த வெங்காயமும் ஆற வச்சு பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இனி அடுத்து அதே கடாயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதோட ராஸ்மெல் போனதும் நம்ம கழுகி வச்சுருக்கிற இந்த சிக்கனை அதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சிக்கன் பார்த்திங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலராக வரணும். ஸோ அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் பார்த்திங்கன்னா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சு பொடிச்சு வச்சுருந்தா அந்த மசாலாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுத்துருக்கலாம். அப்புறம் நம்ம இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த மசாலா பவுடர் எல்லா பக்கம் வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லா சைடும் வர மாதிரி கலந்து கொடுத்தாச்சு. இனி நம்ம ஃப்ரை பண்ணி மிக்சியில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃப்ரைட் ஆனியன் பேஸ்ட்டை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இனி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொடுத்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சிக்கனெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இனி அந்த கிரேவியை பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை பண்ண வைக்கணும். அதுக்காக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்ருங்க. இப்போ நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா கிரேவியெல்லாம் ரொம்ப ட்ரை ஆகி ரொம்ப சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொடுத்து நல்லா கலந்து விட்டு இனி ஒரு 5 நிமிஷத்துக்கு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வைங்க. இப்போ நம்ம சிக்கன் பார்த்திங்கன்னா கிரேவியெல்லாம் ட்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
அந்த ஸ்மெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தா அந்த ஸ்மெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதோட அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் எல்லாமே வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து வெறும் 20 நிமிஷத்துலேயே வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோ சிம்பிளாக அண்ட் சூப்பரான ஒரு ட்ரை பெப்பர் சிக்கன். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.